ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி எத்திரியம் அண்டு மார்க்கெட் வந்து சின்ன புல் பேக் வந்திருக்கு. இந்த புல் பேக் வந்து அகைன் வந்து பேரிஷாக மாறுதா, இல்லை இது புல் பேக்கா, இல்லை மறுபடியும் வந்து புல்லிஷாக மாறுமான்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் புல்லிஷாக இருக்கா இல்லை டர்ன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுருக்கோம், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இன்றைக்கி எத்திரியம் பிடிசி நம்ம பார்த்துடலாம். ஸோ எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக வந்து டம்ப் ஆகிருக்கு. சரிங்களா, நான் லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லியிருந்தேன்னா 4800 வரையும் மார்க்கெட் வந்து புலிஷாக தான் இருக்குது எத்திரியம் போகிற வரையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டில் வந்து நான் அதான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து புலிஷாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் புல் பேக்கை தான் பார்க்குறேன். சரிங்களா, ஸோ இது வந்து நமக்கு புல் பேக் தான் பார்க்குறேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா நல்லா கவனிக்கணும். இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் மார்க்கெட்டு 3880 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இந்த இஎம்ஐ எடுத்துகிறேன் நான் இப்போது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்ன இருக்குன்னா அக்டோபர் 10 வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேண்டில் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 நாளில் வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இந்த பாருங்கள், கரெக்டாக வந்து அக்டோபர் 13 ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட்டு டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டவுன் ஆகிற மார்க்கெட் வந்து அகைன் இந்த விக் இருக்கும் பாருங்கள், லாஸ்ட் விக்கு 3300 கிட்ட விக் வச்சது பார்த்தீங்களா பாட்டமு, அங்கே வந்து க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகாமல் அதுக்கப்புறம் மறுபடியும் சைட்வேல போயிட்டு மறுபடியும் அதே சைட்வேல தான் மார்க்கெட் நிற்கிது, எத்திரியம் மார்க்கெட்டு. சரிங்களா, ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அகைன் வந்து ப்ரைஸ் வந்து இந்த 3300 வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு இங்கே வராது மார்க்கெட்டு. சரிங்களா, ஸோ என்னோடய டெக்னிக்கல் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து இங்கே 3350 இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு இப்போதைக்கு வரதில்லை. பிகாஸ் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ரீடெஸ்ட் ஃபார்முலாவே நான் நம்ப மாட்டேன் எப்பவுமே. ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்தால் டக்குன்னு வந்துடணும் அந்த சப்போர்ட்டுக்கு, வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணிருக்கேன், மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைன் இப்படி உடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்படி கன்சாலிடேட்டு அப்படியே ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகலாம், இல்லைன்னா கொஞ்ச நாள் கன்சாலிடேட் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திரும்பி மறுபடியும் மேலே அந்த 4800 இந்த 5000 ஏரியாவுக்கு, இந்த ஏரியாவுக்கு போகும் தான் நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படி. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ட் பொசிஷன் நிறையா இருக்கும். இந்த இடத்துல லிக்விடேஷன் இன்னும் ஷார்ட் பொசிஷனுக்கு லிக்விடேஷன் இன்னும் எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து ஷார்ட் பொசிஷனுக்கு லிக்விடேஷன் எடுக்கவே இல்லை. நல்லா கவனிக்கணும். பார்த்தீங்களா, எத்திரியமுக்கு ஷார்ட் பொசிஷனுக்கு லிக்விடேஷன் எடுக்கலை. அதே மாதிரி இந்த ஏரியாவிலையும் லிக்விடேஷன் எடுக்கலை. சரிங்களா, இந்த 2 ரீசன் இருக்குது. 3வது ரீசன் இந்த ரீடெஸ்ட் ரீசன், 4வது ரீசன் இந்த கன்சால்டேஷன். ஸோ இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டு இப்படி வர்றது வந்து என்னை பொறுத்த வரையும் வாய்ப்பு இல்லை. சரிங்களா, இது வந்து இப்போதைக்கு நடக்காது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா மார்க்கெட்டு மறுபடியும் சொல்கிறேன், இங்கேருந்து கன்சல்டேஷன் பண்ணி மறுபடியும் மேலே தூக்கிறதுக்கு தான் மார்க்கெட்டு வாய்ப்பு இருக்குது. அந்த ஏரியா வந்து 4800 5000 வரையும் மார்க்கெட் வந்து எத்திரியம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னுடைய டெக்னிக் பிரகாரம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு வேணால் இங்கே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு வேணால் மார்க்கெட் வந்து இந்த 3300 வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கே உள்ள லிக்விடேஷன் எடுக்கும். ஸோ இது வந்து வாய்ப்பு இருக்குது. பட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து வாய்ப்பு இல்லை. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இப்படியே வந்துடுமானா இங்கேருந்து இப்படியே வர்றதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. சரிங்களா, ஸோ என்னோடய டெக்னிக்கில் சொல்கிறேன். ஏன்னா மேலே வந்து ஹியூஜ் லிக்விடேஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் கொடுக்க மாட்டான். சரிங்களா, இந்த ஷார்ட் பொசிஷனுக்கு ப்ராஃபிட் கொடுக்காம தான் மார்க்கெட் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னா, இங்கே ஒரு சைட் வேல கொண்டு போன மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் ரேலி வந்து இந்த 5000 வரையும் எத்திரியம் கொடுப்பான்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா, ஸோ அதனால் இது வந்து மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஃபுல் பேக்காக தான் எதிர்பார்க்குறேன், கன்சல்டேஷன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எக்ஸ்ஆர்பி பற்றி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ ஃபுல்லாக அனலைஸ் மொத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோ எக்ஸ்ஆர்பி வந்து நான் ஃபுல் பேக் ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ
இந்த இடத்துல. அதே மாதிரி வந்து எக்ஸ்ஆர்பி வந்து புல் பேக்கு மார்க்கெட் வந்தால் தான் எக்ஸ்ஆர்பி வரும், அது வேற. பட் எக்ஸ்ஆர்பிக்கு மட்டும் நான் சொல்லியிருந்தேன் புல் பேக் வந்து இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்ஆர்பி புல் பேக்கு நமக்கு இப்போதைக்கு இருக்குது, சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் என்ன நெக்ஸ்ட் எதிர்பார்க்குறேன்னா எக்ஸ்ஆர்பி வந்து எப்படியே லைட்டாக பிரேக் டவுன் பண்ணி சைடு வேல போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் மறுபடியும் பம்பு எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த பம்ப் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு 3 டாலர்லேருந்து 3.1, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அந்த 3.6 வரையும் போகும். அதுக்கப்புறம் ஆல் டைம் போய் ஹை போகிறது மார்க்கெட் மேக்கர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்சல்டேஷன் நெக்ஸ்ட்டு 2 டேஸ் 3 டேஸாக கன்சல்டேஷன் போட்டு கன்சல்டேஷன் போடலாம், இல்லை போடாமலும் திரும்பலாம், மார்க்கெட் எப்படி வேணாலும் ஆகலாம். ஸோ ரொம்ப பெரிய டம்ப் வந்து நான் இங்கே இப்போதைக்கு எதிர்பார்க்கல. பட் வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா ஸ்டில் பேரிஸாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறேன். வீக்லி வந்து பிடிசி பேரிஸாக தான் இருக்குது, வீக்லி பிடிசி பேரிஸாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், பிடிசி வீக்லி பேரிஸாக தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த பேரிஸ் வந்து மறுபடியும் நடக்கணும்னா எத்திரியம் வந்து அந்த 4800லேருந்து 5000 ஏரியா எத்திரியம் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தால் மட்டும்தான் இந்த பேரிஸ் வந்து வேலிட் ஆகும். பட் இப்போதைக்கு வந்து எத்திரியம் அந்த 4800லேருந்து 5000 ஏரியா போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது எத்திரியமு, சரிங்களா? மேபி என்னுடைய டெக்னிக்கல் வந்து இங்கே ஃபால்ட் ஆச்சுன்னா சீக்கிரமாக மார்க்கெட் பாட்டம் ஆகிடும். நான் எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், என்னுடைய டெக்னிக்கல் என்ன சொல்கிறேன்னா எத்திரியம் வந்து இப்போதைக்கு இங்கே வராது, சரிங்களா? 4500லேருந்து 4800லேருந்து 5000 வரையும் எத்திரியம் போனதுக்கப்புறம் தான் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எத்திரியமுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே கரண்ட் ப்ரைஸ்லேருந்தே வரத்துக்கு எத்திரியமுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இது என்னுடைய டெக்னிக்கல். பட் என்னுடைய டெக்னிக்கல் அகெயின்ஸ்டாக நடந்தால் மார்க்கெட் சீக்கிரமாக பாட்டம் ஆகிடும். எப்படி நான் சொல்கிறேன்னா இங்கேருந்து இப்படி மேலே போயிட்டு இங்கே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு நாட்கள் பிடிக்கும். ஸோ இங்கேருந்து என்னுடைய டெக்னிக்கல் ஃபெயில்ட் ஆகி இப்படி வந்துருச்சுன்னா வச்சிங்களேன், சீக்கிரமாக பாட்டம் முடிச்சிடும், ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க்கெட்டு பம்ப் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடக்க வாய்ப்பு. என்னோடய டெக்னிக்கல் அகெயின்ஸ்டாக மாறிச்சுன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து நான் எதிர்பார்க்கல. நான் வந்து எப்படி எதிர்பார்க்குறேன்னா ஃபைனலாக சொல்கிறேன், இது லைட்டாக கன்சல்டேஷன் ஆகாமலையோ மார்க்கெட் வந்து மறுபடியும் 4800லேருந்து 5000 வரையும் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ், இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.